ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணுறேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் நீ சற்றும் யோசிக்காத வகையில் ஒரு திடீர் மாற்றம் நிகழப்போகுது. நீயே அதை பார்த்துட்டு நமக்கா இப்படி நடந்ததுன்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் அழகான மாற்றத்தை உருவாக்கி தர வந்திருக்கேன். காரணம் இல்லாமல் நான் உன்னை தேடி வரமாட்டேன்னு உனக்கு தெரியும் அல்லவா? இப்போதும் கூட உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் நோக்கத்தோட உன் வாழ்க்கையை அழகாக்கும் எண்ணத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். இது வரைக்கும் நீ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ட, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த அளவுக்கு உன் கஷ்டங்களையெல்லாம் பொறுத்துக்கிட்டு கர்ம வினைகளை அனுபவித்து வாழ்ந்து வந்தாயோ அதை விட அதிகமாக இப்போ உன் வாழ்க்கையில் இன்பங்கள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் நேர்மறை எண்ணங்கள் உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக உன்னை வழி நடத்தும். நீயும் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. உன்னுடைய புரிதல் தான் வாழ்க்கையும் மனிதர்களையும் பற்றிய உன்னுடைய தெளிவு தான் இப்போது உன் துன்பத்தை குறைச்சி உன் இன்பத்தை பெருக்கி ஒரு நிம்மதியான காலகட்டத்தை உனக்காக உருவாக்கப் போகுது. எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாகிய உனக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன். நான் உனக்குள்ளேயே இருந்து உனக்கு வழிகாட்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மாவின் திருக்கரங்கள் உன்னை கைவிடாது. என் அன்பு பிள்ளையான உன் கூடவே நான் இருந்து உனக்கு உதவி செஞ்சு உன்னை முன்னுக்கு கொண்டு வருவேன்றதை புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் நடக்காத விஷயத்தை, தப்பான விஷயத்தை நடந்துருமோன்னு பயந்து எதிர்மறையாக நீ யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா நிச்சயமாக அது நடக்கும், தெரியுமா? ஏன்னா நீ யோசிக்கிறது நல்லதா கெட்டதான்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீ எதை யோசிக்கிறியோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதனால தான் எப்போதுமே எதிர்மாறான கெட்ட விஷயங்களை யோசிக்காதே, அது நடந்துருமோன்னு பயப்படாதே. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட ஆணித்தரமாக உறுதியாக இருன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் வெற்றி அடையணும்னா உனக்கு நல்ல சிந்தனைகள் வேணும். நல்ல சிந்தனைகள் உனக்குள்ளே வந்துட்டாலே நீ நல்ல விஷயங்களை சிந்திப்ப, செயல்படுவ. அப்புறம் என்ன, உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்திடும் அல்லவா? தீமைகள் எந்த விதத்திலும் உன்னை நெருங்காத அளவுக்கு நன்மைகளை உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன். கர்ம வினைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போகும்படி உனக்கு மன தைரியத்தை நான் கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிரும்ன்ற நம்பிக்கையோட நீ மன உறுதியோடு இருக்கும்போது இந்த வராகி அம்மாவின் தெய்வ பலமும் உனக்கு துணையாக இருக்கும். நீ அனைத்தையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கான பலத்தை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்குறேன். நீ செய்யும் வேலைகளுக்கு இடையில இந்த வராகி அம்மாவையும் ஞாபகம் வச்சு வராகி தாயே, வராகி தாயே, நீ என் நாமத்தை சொல்ல பழகு. நீ என் நாமத்தை சொல்ல சொல்ல ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உன்னை காப்பதற்கு தயாராக இருப்பேன். நல்ல சிந்தனையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ, உனக்கு புரியாதது தெரியாததுன்னு ஒன்றுமே இல்லை. நீ அனுபவிக்கிற நல்லதும் கெட்டதும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாமே சில காலம்தான்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் நடக்கிற மோசமான விஷயங்களை பற்றி யோசித்து கவலைப்பட்டு தூங்காமல் தவிக்காதே. நீ எதை நினச்சி கவலைப்படுறியோ அதை உனக்காக சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும், உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் இப்போது முடிவுக்கு வரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ ஒன்றும் எதை யோசிச்சும் பயப்பட வேணாம். நான் உன் கூட இருக்கேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த காரியத்தை இந்த வராகி அம்மா உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கான நல்ல செய்தி நீ சந்தோஷப்படும் வகையில் உன்னை வந்து சேரும். நீ நேர்மையாக இருந்துக்கிட்டு நல்ல எண்ணங்களோடு வாழும்போது உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும்படி நான் செய்வேன். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைக்குதேன்னு சொல்லி கவலைப்படாத. எதையும் கண்டுக்காம நீ தைரியமாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். நீ எதை நினச்சி கண்கலங்கி தவிக்கிறாயோ அதை சரி செஞ்சு உன் மனசில் இருக்க வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான புன்னகையை, வெற்றியை நான் தரப்போகிறேன். நீயும் கலங்கிய கண்களோடும் வாடிய புன்னகையோடும்
எல்லாத்தையும் அனுபவிக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் இனிமேல் நீ எந்த விதத்திலும் கண் கலங்காத அளவுக்கு, உண்மையான புன்னகையோட முகத்தில் சந்தோஷமாக சிரிக்கிற அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் துன்பங்கள் உன்னை நெருங்காத அளவுக்கு, துன்பங்கள் தானாகவே உன்னை விட்டு நிரந்தரமாக விலகி போகிற அளவுக்கு இந்த வராகி அம்மா ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தபோது நீ அதையெல்லாம் தைரியமாகத்தானே கடந்து வந்திருக்க. அப்படி இருக்கும்போது இனிமேலும் எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. அதற்கான மாற்றத்தை தான் இப்போது உன் வாழ்க்கையில் உருவாக்க வந்திருக்கேன். இனி வரும் காலம் எல்லாம் உனக்கான காலமாக, வெற்றி காலமாக இருக்க போகுது. இத்தனை நாளாக நீ சுமந்த கண்ணீருக்கும் போராட்டத்திற்கும் பதிலாக இப்போது நான் தரப்போகும் அமைதியும் உயர்வும் உன் வாழ்க்கையவே மாற்றி காட்டும். நம்பிக்கையோடு நீ இருந்தினா இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகவே இருக்கும். அதுவும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நீ மனசில் வச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வேண்டுதல்களையும் இந்த வராகி அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கான நல்லது அனைத்தையும் உன் விருப்பப்படியே நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன் கோரிக்கைகள் எதையும் நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். சரியான நேரங்காலம் வரும்போது நீ நினச்சதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். தேவையற்ற சஞ்சலத்தையும் பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி எறிஞ்சிரு. உன் மனசை பலவீனப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் நீ அனுமதிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நீ கண்ட கனவுகள் எதுவும் வீணாக போகும்படி விட்டுட மாட்டேன். உன் கனவை நனவாக்கி உன் தலைவிதியை மாற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். சில மனிதர்கள் பறவை போலத்தான். அவங்க பறக்க முடியாமல் தடுமாறி கீழே விழுக போகும்போது இந்த வராகி அம்மா நான் வந்து அவர்கள் உதவுவதற்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன். அதே போல தான் நீயும் தடுமாறும் போதும் தவிக்கும் போதும் உனக்கு உதவி செய்ய நான் ஓடி வந்துடுவேன் என் செல்லமே. நீயும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யாருக்கு உதவணும், யாரை உயர்த்தணுங்கிறதை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடு. நல்ல மனசு உள்ளவங்களுக்கு உதவலாம், உதவி செய்யலாம். கெட்ட மனசு உள்ளவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நீ உதவி செய்யும்போது உன் உதவியை எல்லாம் அவங்க நல்லா வாங்கிக்கிட்டு உன்னையே கீழே தள்ளி விட்டு உன் மேலே தாண்டி போக முயற்சி செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களை உன் பக்கத்தில் கூட நீ விட்டு வைக்காதே. எல்லாருமே உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யார் உன்னை மதிக்கிறாங்களோ, யார் உன் அன்பையும் கருணையும் அக்கறையும் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்காக மட்டும் நீ நேரத்தை ஒதுக்கு. அவங்களுக்காக மட்டும் நீ தோள் கொடுத்து துணையாக நில்லு. அப்படி நல்லவங்களை புரிஞ்சுக்கிட்டு நீ அவங்களுக்கு நல்லது செய்யும்போது இந்த வராகி அம்மா நான் வந்து உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உன்னை மதிக்காதவர்களையும் உன்னை புரிஞ்சுக்காதவர்களையும் உயர்த்துவதற்காக நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படாதே. நீ கெட்டவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அவர்கள் உன் மனதை உடைக்கும் விதமாக எதையாவது செஞ்சு வச்சுருவாங்க. அதனால தான் நல்லவங்களுக்கு மட்டும் நல்லது செஞ்சினா போதும். யார் என்னன்னு தெரியாமல் உதவி செஞ்சு உன் தலையில் நீயே மண்ணை அள்ளி போட்டுக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்ததாக நினைத்த அத்தனை விஷயங்களையும் மீண்டும் மீட்டெடுத்து இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எப்போதும் உன்னை பற்றி திட்டுற உரிமையும், உன்னை குறை சொல்கிற உரிமையும், நீ அப்படி இப்படின்னு உன்னை பற்றி விமர்சனம் செய்யும் உரிமையும் உன்னை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி உன்னை குறை சொல்லவோ விமர்சனம் செய்யவோ வேறு எந்த மனிதருக்கும் எந்த உரிமையும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஏன்னா உன்னை பெற்றவங்க உன் மேலே நல்ல எண்ணத்தோட, உன் மேலே அக்கறையோட உனக்கான நல்லதை சொல்லுவாங்க. மற்றபடி வெளியில் இருக்கவங்கெல்லாம் உன்னை குறை சொல்லணும், உன்னை தப்பாக பேசணுன்றதுக்காகவே வேணும்னே உன்னை பற்றி இல்லாத பொல்லாத வதந்திகளை குறையாக சொல்வார்கள். அதனால தான் உன்கிட்ட பொய் சொல்கிறவங்களும், உன்னை குறை சொல்பவர்களும், உன்னை பயன்படுத்த நினைப்பவர்களும், நல்லவங்களைப் போல நடித்து உன்னை ஏமாற்ற நினைப்பவர்களும் உன் கூடவே இருக்கலாம். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்டவங்க யாருன்னு உனக்கு தெரிய வரும்போது சற்றுமே யோசிக்காமல் உன் வாழ்க்கையிலேருந்து அவங்கள தூக்கி எறிஞ்சிடு. எல்லாமே உனக்கு நல்லா நடக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா இருக்கும்போது கண்டிப்பாக தீயது அனைத்தையும் தூக்கி எறிஞ்சு உன் வாழ்வில் இருந்து உனக்கான நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுனா உன் மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு
நீ உண்மையோடு வாழ்ந்து நம்பிக்கையோடு என்னை நினைப்பதுதான். நம்பிக்கையோடு என்னை நினைக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நல்லவர்கள் மட்டுமே நிலச்சி நிற்பாங்க. கெட்டவங்க எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு வழிவிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும். உனக்கான ஒரு அழகான நல்ல திருப்பத்தை நான் உண்டு பண்ணுறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உன் நல்ல எண்ணத்துக்காகவே உனக்கு நல்ல மன உறுதியையும் தைரியத்தையும் கொடுத்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் கூட நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன். உனக்கான ஒரு பொற்காலத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி அனைத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுத்துட்றேன். நீ ஒருபோதும் விதியை மட்டும் நினச்சி பயப்படவே வேண்டாம். விதியை விட உன் மதியின் மீதும் உன் முயற்சியின் மீதும் உன் வாழ்க்கையில் வரப்போகிற நல்ல மாற்றங்களின் மீதும் நம்பிக்கைவை. இன்னைக்கே உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன் தலைவிதியை மாற்றி உனக்கான நல்ல வழியை காட்டுறேன். என் செல்லமே, என் மீது நம்பிக்கை வச்ச உனக்காகவே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பல நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் மனசு முழுக்க நேர்மறை எண்ணங்களை நிரப்பி வச்சுக்கோ. நேர்மறை எண்ணங்களோட நம்பிக்கையோடு நீ முன்னேறும்போது இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்களை பார்த்து நீயே வியந்து ஆச்சரியப்படத்தான் போகிறாய். என் செல்லமே, முதல்ல இந்த வராகியம்மா சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேளு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை யோசிக்கும் போது மனசு வாடதான் செய்யும், கவலைப்படதான் செய்யும். ஆனால் அதுக்காக அதே நினைவுகளில் சிக்கிக்கிட்டு அந்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் மனசும் சோர்ந்து போயிடும், உடம்பும் தோற்று போயிடும். அதனால் என்ன நடந்தாலும் அதை கொஞ்ச நேரம் யோசிக்கலாம், அப்புறம் அதை கடந்து அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் உன்னை விட்டு கடந்து போக தான் போகுது, மனசுலேருந்து மறைஞ்சு போக தான் போகுது. என் செல்லமே, எல்லாரும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை மறந்து கடந்து போக தயாராகு. இரவு நேரம் எவ்வளவுதான் இருட்டாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு விடியல் பொழுது காலை பொழுது வரத்தானே செய்யும். இப்பொழுது வந்திருக்க இந்த காலை பொழுது போலவே உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கி எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாத மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்குறேன். உன் உள்ளத்தில் நம்பிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ செய்யும் முயற்சிகளில் எந்த தடையும் வராத அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து முன்னேற்றத்தை கொடுக்குறேன். உனக்கான ஒரு நல்ல தொடக்கத்தை நான் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் சிறப்பாக நடந்து முடியும். உன் கர்ம வினைகள் முடிஞ்சு நேர்மறை எண்ணங்களோட நல்லபடியாக நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். எப்போது உன் கர்ம வினையும் முன்ஜென்ம கர்மாக்களும் உன்னை விட்டு கடந்து போகுதோ அப்போதே இந்த வராகியம்மாவின் அருள் கடாட்சம் முழுவதுமாக உன்னை வந்து சேர்ந்துடும். என் செல்லமே, எந்த விஷயத்தை ரொம்ப நாளாக யோசித்து போராடி தவிச்சுக்கிட்டு இருக்கியோ உன் நீண்டகால போராட்டத்தையும் நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க நான் தயாராயிட்ட பிறகு நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி எந்த விதத்திலும் போராட்டமே இல்லாத அளவுக்கு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்குறேன். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் மனிதர்கள் உன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா முதல்ல அவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி தூக்கி போடு. அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா நீயே எப்போதும் உன்னை பலவீனமாக நினச்சி மனசு வந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதாக ஆகிவிடும். நல்ல நேர்மறையான நல்ல புத்தி உள்ள நல்லவர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்க பெற்று உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நடப்பது எல்லாமே என் வராகி அம்மாவின் செயல்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் விட்டுடு. நல்ல இறை நாட்டமும் பக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து எல்லா விஷயங்களும் இனிமேல் உனக்கு சிறப்பாக நீ எதிர்பார்ப்பது போலவே நடக்கும்படி நான் செய்கிறேன். எல்லா தோல்விகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும்
வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிறத உனக்கு சில அனுபவ பாடங்கள் மூலமாக கற்றுக் கொடுத்துட்டேன் தானே. அந்த அனுபவ பாடங்களே இப்போது உன்னை வழிநடத்தும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. உன் அன்பான மனசில் இந்த வராகி அம்மா எனக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் அல்லவா? உன் மனசுக்குள்ளேருந்தே நான் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை பார்த்து ஒரு சிலர் கேலி பண்ணலாம், உன் நிலைமையை பார்த்து சில பேர் கிண்டல் பண்ணலாம். ஆனால் எதுக்காகவும் நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். ஏன்னா கழுகு உயரமாக வானத்தில் பறக்கும்போது காகம் அதை பின்தொடர்ந்து போய் கொத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இது நம்ம இப்படி கிண்டல் பண்ணுதே கேலி பண்ணுதே நினைக்காம கழுகு அதன் நோக்கில் ஒரே விஷயத்தை மட்டும் குறியாக வச்சுக்கிட்டு அதன் லட்சியத்தை அடைவதற்காக மேலே மேலே உயர பறந்துக்கிட்டே இருக்கும். கழுகு மேலே உயர பறக்க முடியுமே தவிர காகத்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வானத்தில் காற்று இல்லாமல் பறக்க முடியாது. அதனால் மேலே அதுக்கு சுவாசிக்க காற்று இல்லாமல் காகம் மயங்கி உயிரை இழந்து கீழே விழுந்துடும். அதே போல தான் இப்போ உன்னை கேலி பண்ணி உன் பின்னாலேயே வர்றவங்கெல்லாம் நாளைக்கு அழிஞ்சு கீழே விழத்தான் போகிறாங்க. ஆனால் நம்பிக்கையோட முயற்சி செஞ்ச உனக்கு, உன் இலக்கையை குறிக்கோளாக வச்சு வாழ்ந்த உனக்கு, உன் முயற்சிக்கும் பொறுமைக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா வெற்றியை கொடுத்துருவேன். நானே உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு நீ முன்னேறிப்போ. இந்த முறை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். நீ எதையும் யோசிக்காம தைரியமான பலமுள்ள பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை செய்ய பழகு. நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கி உனக்கான மறுமலர்ச்சியை கொடுக்க போகிறேன். நீயும் புத்துணர்ச்சியோட புது உற்சாகத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நீ செய்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த தாய் என்னுடைய பொறுப்பு.